ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலோட பரபரப்பான எண்ணங்கள். ராகினி திபுதிபுன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுறாங்க. எங்க அப்பாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, எங்களுக்கு இந்த காவேரி மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு போலீஸும் காவேரிக்க தேடி ஹாஸ்பிட்டலுக்கே வராங்க. என்னம்மா, பசுபதி கிட்ட தகராறு பண்ணீங்கன்னு தெரியும், ஆனா பசுபதியை கொலை பண்ணுவீங்கன்னு கூட நான் எதிர்பார்க்கல. ஒரு பொண்ணா இருந்துட்டு பசுபதிய கொலை பண்ணிட்டீங்களே அப்படின்னு போலீஸ் காவேரிய அரெஸ்ட் பண்றாங்க. காவேரியோட அம்மா, ஐயோ என் பொண்ணை விடுங்க, அவ அப்படி பண்ற ஆள்லாம் இல்ல, அவ இங்கதான் இருக்கிறா அப்படின்னு எவ்வளவோ கத்துறாங்க. நீங்க தானம்மா அன்னைக்கு பசுபதிய கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசுனீங்க, அம்மாவும் பொண்ணும் மாத்தி மாத்தி வாக்குமூலம் கொடுத்தீங்களே, நீங்க தான் பசுபதி உங்க வீட்டை எடுத்துக்கிறாருன்ற ஆவேசத்துல அவரை போட்டு தள்ளிட்டீங்க. பசுபதி காவேரியோட அப்பாவுக்கு கடன் கொடுத்திருக்காரு 10 லட்சம், அந்த பணத்துக்கு பதிலாதான் அந்த வீட்டை எடுத்துக்கிறேன்னு சொல்லி கேட்டாரு. நீங்க ஒழுங்கா பணத்தை திரும்ப கொடுத்திருந்தா வீட்டை எடுத்திருக்க மாட்டாரு. வாங்கின பணத்தையும் கொடுக்க மாட்டீங்க, பணத்துக்கு பதிலா வீடையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஆளையே போட்டு தள்ளிட்டீங்க. இந்த பொண்ணு செஞ்சாலும் செய்யக்கூடிய ஆள் தான். ஏன்னா நான் நிக்கும் போதே பசுபதிய அந்த மாதிரி அடிச்சு தாக்குனாங்க. பாவம் பசுபதி ஒரு கையில அடிபட்டு கட்டு போட்டுட்டு இருந்தாரு. அவரால் தன்னைத்தானே காப்பாத்திக்க முடியாத நிலைமையில அவரை இப்படி வெட்டி சாச்சிட்டீங்க. பசுபதியை கொலை பண்றதுக்கு ஆதாரமா இருந்தா அந்த கத்தியும் அதே இடத்துல தான் கிடக்குது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கத்தியில இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் உங்களோட தான் இருக்கட்டும், அப்படியே ஸ்ட்ரைட்டா தூக்கு தான் உங்களுக்கு அப்படின்னு போலீஸ் மிரட்டிட்டு காவேரியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போறாங்க. காவேரியை லாக்அப்ல போடுறாங்க. இந்த விஷயம் குமரன் மூலமா விஜய்க்கு தெரிய வருது. விஜய் பதறி அடிச்சுக்கிட்டு கொடைக்கானல் ஓடி வர்றாரு. காவேரிய பாக்கணும்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு போய் பார்க்க போறாங்க. விஜய் அழுதுகிட்டே வந்து பாக்குறாரு. ஏன் காவேரி, என்கிட்ட சொல்லியிருந்தா இந்த விஷயத்த ரொம்ப சுமூகமா முடிச்சிருப்பேன்ல, எதுக்காக இவ்வளவு பெரிய பிரச்சனையை ஏத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு விஜய் காவேரி கிட்ட பேசும்போது காவேரியோட அம்மாவும் கூட நிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர், காவேரி கர்ப்பமா இருக்காங்க, அவங்கள அடிச்சு துன்புறுத்திடாதீங்க, அதுக்காக நான் லாயரோட வந்திருக்கிறேன் அப்படின்னு விஜய் பேசுறாங்க. இப்பதான் காவேரியோட அம்மாக்கு காவேரி கர்ப்பம்ன்ற விஷயமே தெரியுது. என்ன சொல்றீங்க, ஏன் பொண்ணு காவேரி கர்ப்பமா இருக்காளா அப்படின்னு காவேரியோட அம்மா பதட்டத்தோட கேட்கும் போது ஆமா அப்படின்னு விஜய் கோவமா சாரதா மூஞ்சிக்கு நேரம் சொல்றாரு. ஒரு பொண்ணு என்ன நிலைமையில இருக்கா, அவ மனநிலைமை என்ன, அவ உடல்நிலை என்ன, எதையுமே தெரிஞ்சுக்கிறாம உங்களுக்கு என் மேல கோபம், என்ன பழி வாங்கறதுக்காக அவளை போட்டு டார்ச்சர் பண்றீங்க நீங்க. நானும் காவேரியும் ஒரு நல்ல கணவன் மனைவி, எங்களுக்குன்னு குழந்தையும் பிறக்க போகுது. இப்ப நீங்க தான் நடுவுல நின்னு எங்களை பிரிச்சு விடலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு விஜய் கோவத்துல சாரதா முகத்துக்கு நேரம் பேசுறாரு. சாரதா அழுதுகிட்டே, காவேரி இவர் சொல்றது உண்மையா, நீ கர்ப்பமா இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. காவேரியும் அழுதுகிட்டே, மா நான் அதை உன்கிட்ட சொல்லலான்னு தாம்மா நினைச்சேன், மறைக்கணும்னு நினைக்கலாமா அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றாங்க. போதும் தம்பி போதும், நீங்க என்ன குற்றம் சொல்லி பேசாதீங்க. உங்க சித்தி தான் எங்க வீட்டுக்கு வராத, உன்னால் தான் என் வீட்டு பையன் கஷ்டப்படுறான். உனக்கு வந்த பிரச்சனை தான் பசுபதி, அந்த பிரச்சனையினால என் வீட்டு பையன் ஏன் கஷ்டப்படணும்? நீ கூட இருந்தா பசுபதியால விஜய்க்கு பிரச்சனை தான் வருது, கஷ்டம் தான் வருது, அதனாலதான் விஜய் ஜெயிலுக்கு போனாரு. இனிமே நீ என் வீட்டுக்கு வராதன்னு சொல்லி உங்க சித்தி தான் சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சாரதா எல்லா உண்மையையும் உடைச்சு சொல்லிடுறாங்க. விஜய்க்கு இப்பதான் தெரியுது, என்னது ஏன் சித்தி வந்து உங்க வீட்டுல பேசுனாங்களா? ஆமா, உங்க சித்தி தான் காவேரிய என் வீட்டுக்கு வந்துடாத, நீ ஒரு துரதிர்ஷ்டம் படைச்சவ அப்படின்னு பேசிட்டாங்க அப்படின்னு காவேரியோட அம்மா கோவத்தோட சொல்றாங்க. விஜய் அப்படியே மனச கல்லாக்கிக்கிட்டு, அத்தை சாரி அத்தை, மன்னிச்சிருங்க, நீங்க தான் எங்களோட காதலுக்கு நடுவுல நின்னு எங்களை பிரிக்கணும்னு நினைக்கிறீங்களோன்னு நினைச்சிட்டேன். என் சித்தி இந்த மாதிரி வேலை செஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. உங்க மேல கோவப்பட்டு பேசினதுக்காக நான் மன்னிப்பு கேக்குறேன். ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க காவேரிக்கு அம்மா எப்படியோ, நான் காவேரியோட புருஷன். காவேரியோட நல்லது கெட்டதுல எனக்கும் பங்கு இருக்கு. காவேரியை எப்படி இந்த கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வரதுன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு விஜய் கோவத்தோட பேசுறாங்க. சரி, பசுபதியோட பாடி வந்துருச்சா சார்? பசுபதி எப்படி செத்தான் அப்படிங்கிற விஷயமாவது தெரிஞ்சுச்சா? அந்த ரிப்போர்ட் எனக்கு வேணும். என் லாயர் மூலமா நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். உண்மையிலே காவேரி தான் பசுபதியை கொன்னாங்களா, இல்ல பசுபதிக்கு வேற ஏதாவது எதிரிகள் இருக்காங்களான்னு பாக்கணும்ல அப்படின்னு விஜய் பேசும்போது போலீஸ் சொல்றாங்க, யோ நம்ப தகுந்த வீடியோ ஆதாரமே இருக்கு. உங்க இந்த காவேரியும் அவங்க அம்மாவும் பசுபதி முன்னாடியே இவனை கொலை பண்ணணும் அப்படின்னு பேசுனதுக்கான வீடியோ ஆதாரம் இருக்கு. பசுபதியோட பொண்ணு ராகினி தான் அந்த வீடியோவை எடுத்து எங்களுக்கு அனுப்பியிருக்கா அப்படின்னு சொல்லும் போதே விஜய்க்கு புரிஞ்சிருச்சு. விஜய் சொடக்கு போடுறாரு. சரி, ராகினி செஞ்சிருக்காளா? இந்த வீடியோவை ராகினி எடுத்திருக்கான்னா காவேரி நீ ஒன்னும் பயப்படாத, இந்த கேஸ் ரொம்ப நாள் நிக்காது, நீ கவலையப்படாத. அத்தை கவலைப்படாம இருங்க, பசுபதி எங்கேயும் ஓடி போயிருக்க மாட்டான்,
நான் புடிச்சு இழுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்புறாரு. காவேரி விஜய் விஜய் அப்படின்னு லாக்அப்குள்ள இருந்துட்டு கத்துறாங்க. காவேரியோட அம்மா வேகமா விஜய் கிட்ட ஓடி வந்து, ஐயா நான் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு தான். நீங்க என் பொண்ணை அக்ரிமெண்ட்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்ற கோவத்துல தான் என் பொண்ணை நான் கூட்டிக்கிட்டு வந்தேன். இப்ப அவ கர்ப்பமா இருக்கான்ற விஷயம் தெரிஞ்ச உடனே என்னோட வீம்பு எல்லாமே போயிடுச்சு. அதுவும் போக நீங்க சொல்ற விஷயம் வித்தியாசமா இருக்கு. பசுபதி எங்கேயும் ஓடி இருக்க மாட்டான்னு சொல்றீங்க. பசுபதி செத்து போயிட்டான்னு சொல்லி போலீஸ் என் பொண்ணு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவதான் கொலை பண்ணிட்டான்னு. நீங்க சொல்ற விஷயமும் போலீஸ் சொல்ற விஷயமும் வித்தியாசமா இருக்கே அத்தை. அதெல்லாம் உங்களுக்கு புரியாது அத்தை. அந்த லூசு பசுபதியும் சரி அவன் பொண்ணும் சரி இந்த மாதிரி தான் டெக்னிக்கா வேலை செய்வாங்க. அவன் அப்படியே செத்து போயிட்டான்னு சொல்லி வேற பாஸ்போர்ட் எடுத்து நாடு கடந்து போயிடலாம். இந்த சொத்தை அபகரிக்கிறதுக்காக இவன் நடத்துற நாடகம். இன்னொன்னு காவேரிய பழி வாங்கணும், அவளை ஜெயிலுக்குள்ள உட்கார வைக்கணும். அதையும் தாண்டி என்ன கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறான். வேற ஒண்ணுமே கிடையாது. அவனை விட்டு அடிச்சு புடனிலே தட்டி நான் கூட்டிட்டு வரேன். கவலையே படாதீங்க அப்படின்னு விஜய் சொல்லிட்டு போறாரு. நேரா போய் ராகினியை தான் பாக்குறாரு விஜய். ராகினி அழுதுகிட்டு இருக்க மாதிரி சீன் போடுறாங்க. என்னம்மா உன் வீட்டுல ஜாலியா உட்கார்ந்து இருக்கிற, உங்க அப்பா என்னமோ வெட்டுப்பட்டு செத்து போயிட்டாரு அப்படின்னு போலீஸ் வந்து காவேரியை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்நேரம் நீ காவேரிட்ட வந்து நின்னு சவால்ல விட்டுருக்கணும் அப்படின்னு விஜய் கால் மேல கால் போட்டுட்டு ராகினி முன்னாடி உட்கார்ந்து பேசுறாரு. ராகினி படக்குன்னு எந்திரிச்சு, விஜய் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க அப்பாவே செத்து போயிட்டாருன்னு நான் ரொம்ப சோகத்துல இருக்கிறேன். இங்க வந்து இவ்ளோ கூலா பேசுறீங்க? ஏமா உங்க அப்பா செத்து போயிட்டாருன்னு சொல்ற, வீடே அமைதியா இருக்கு, சொந்தக்காரங்க யாரும் வரல. என்ன விஜய் இப்பெல்லாம் கேள்வி கேக்குறீங்க? அப்பாவோட பாடி ஹாஸ்பிட்டல்ல அட்டாப்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் எப்படி சொந்தக்காரங்க வருவாங்க? அதெல்லாம் கிளியர் பண்ணி வந்த பிறகு எல்லா சொந்தக்காரங்களுக்கும் சொல்லலாம்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓ அப்படியா, சரி சரி சரி, நீ வாய என் கூட அப்படின்னு ராகினிய கூப்பிடுறாரு. விஜய் என் மேல எல்லாம் கை வைக்காதீங்க. காவேரிய கஷ்டப்படுத்தினா நான் கஷ்டப்படுவேன்னு உங்க அப்பனுக்கு தெரிஞ்சு காவேரிய கஷ்டப்படுத்துறான். எனக்கு ஒரு ட்விஸ்ட் தெரியும். உன்னை அடிச்சா ஒளிஞ்சுகிட்டு இருக்க உங்க அப்பன் எந்த புதருக்குள்ள இருந்தாவது எந்திரிச்சு வருவான்னு எனக்கு தெரியும், வா அப்படின்னு ராகினிய ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. விஜய் இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. தனியா இருக்க பொண்ணுகிட்ட வந்து இப்படி அராஜகம் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன இதுக்கு அடிக்கிறீங்க? உன்னை அடிச்சாதான் உங்க அப்பா வெளில வருவாரு, அவர் எங்க இருக்கான்ற விஷயம் தெரியும் அப்படின்னு விஜய் ராகினிய பண்ற டார்ச்சர்ல பசுபதி ஒளிஞ்சிருக்கிற இடம் விஜய்க்கு தெரிஞ்சிருது. பசுபதியை அடிச்சு கையையும் காலையும் கட்டி தரதரன்னு இழுத்துக்கிட்டு வர்றாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இன்ஸ்பெக்டரே அசந்து போய் எந்திரிச்சு நிக்கிறாரு. என்ன இன்ஸ்பெக்டர், நீங்களும் இந்த ஆளோட கூட்டு தானே? நான் கமிஷனருக்கு போன் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். கமிஷனர் இப்ப வந்துருவாரு. ஒரு ஆள் உயிரோட இருக்கும்போது அவன் செத்து போயிட்டான்னு சொல்லி வெறும் பொம்மைய வச்சு ஒரு பொண்ணை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல போட்டிருக்கீங்க, அதுவும் ஒரு கர்ப்பிணி பொண்ணை. இதுக்கு எவ்வளவு லஞ்சம் வாங்குனீங்க பசுபதி கிட்ட இருந்து அப்படின்னு விஜய் போலீஸ அதட்டுறாங்க. கரெக்டா விஜய் சொன்ன மாதிரியே கமிஷனரும் வந்துடுறாங்க. இது என்னையா பொய் கேஸு? இந்த மாதிரி ஒரு கேஸை நான் பார்த்ததே கிடையாதே. இதுக்கு போலீஸும் உடந்தையா? முதல்ல அந்த பொண்ணை லாக்அப்ல இருந்து வெளியில விடியா அப்படின்னு கமிஷனர் அதட்டுறாங்க போலீஸ. பசுபதிக்கு துணையா நின்னதுனால போலீஸுக்கும் வேலை போகுது. பசுபதி இந்த மாதிரி ஒரு கிரிமினலா வேலை செஞ்சதுனால பசுபதிய ஜெயில போடுறாங்க. அதோட சேர்த்து ராகினியையும் போடுங்க சார், இதுவும் கூட்டுதான் அப்படின்னு விஜய் சொல்றாங்க. காவேரி வெளியில வந்த உடனே விஜய கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. காவேரி நீ எதுக்கு அழுகுற? நான் இருக்கிற வர உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. இந்த பசுபதி என்னமோ ஆட்டம் காட்டலாம், பூச்சாண்டி காமிக்கலாம்னு நினைச்சிட்டான். பூச்சாண்டி அவனுக்கே பயமுறுத்திடுச்சு பத்தியா அப்படின்னு விஜய் சொல்லிட்டு விஜய் காவேரி கெத்தா ஸ்டேஷன்ல இருந்து வெளில வராங்க. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.